அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஎன்ஏயு கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது, அந்த சீட்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு வந்து கிடைக்கும், எந்தெந்த கட் ஆஃப்க்கு கீழே இருந்தால் நமக்கு கிடைக்காது, நம்ம இதுக்கு அடுத்தது என்னென்ன செய்யலாம், இல்லை அண்ணாமலை யூனிவர்சிட்டி போகலாமா, இல்லை டிஎன்ஏ அஃபிலியேட்டட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை கிளியராக பாருங்கள். பார்த்தா தான் இந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ ஆல்ரெடி நல்லா தெரியும் நமக்கு டிஎன்ஏயில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிள் இருக்குன்னா 4297 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, சீட்டு அலாட்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்கன்னா 8114 சீட்ஸ் வந்து இருந்தது. கூப்பிட்டுருந்தாங்க 8114 பேரும் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து எவ்வளோ பேரை ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம 3642 பேரை வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதில் எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4472 பேர் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. கூப்பிட்டுருக்கிறது 3642 பேர் தான். 3 நாளாக கவுன்சிலிங் நடந்தது. எல்லாமே ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ இதில் சீட்ஸ் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2745 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்குது. 3600 பேரில் 2700 பேர் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க சீட்ஸு. ஸோ இதில் வந்து இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சீட்ஸ், நியர்லி 1000 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ அந்த 1000 சீட்டுக்கு வந்து எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களே பார்த்தா 4472 பேர் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் 3000 இல்லை 1500 பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த 4472 பேரை தான் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. என்ன ப்ராசஸில் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கிற ப்ராசஸில் கூப்பிடுவாங்க. அந்த ஸ்லைடிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்லைடிங். 2வது ஸ்லைடிங் பார்த்தா 19ஆம் தேதி, 3வது ஸ்லைடிங் பார்த்தா 26ஆம் தேதின்னு சொல்லிட்டு 3 ஸ்லைடிங் நடக்குது. அந்த 3 ஸ்லைடிங் அடுத்தது வெரிஃபிகேஷனும் நடந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இதில் தான் இந்த 4472 பேரை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருக்க டாப் கட் ஆஃப் லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1000 சீட்ஸ் வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் எப்படி ஃபில் பண்ணுவோம், ஆல்ரெடி வந்து டிஃப்ரெண்ட் இதில் 1000 சீட்ஸ் தான் வேக்கன்ட் இருக்குது. பட் அதில் ஏற்கனவே நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டு கேட்டகரியில் உள்ளே போயிருப்பாங்க. ஒருவேளை சும்மா 1000 சீட்டுக்கு என்னென்ன கேட்டகரியில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, பிசிஎம் அண்ட் எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த சீட் லெவலில் வந்து 2255 பேர் ஃபில் பண்ணுறதா இருக்கும். எம்பிசி அண்ட் டிஎன்சியாக இருந்தால் 200 பேர் ஃபில் பண்ணுறதா இருக்கும். எஸ்சியாக இருந்தால் உங்களுக்கு 150 பேர் ஃபில் பண்ணுறதா இருக்கும். பிசிஎம்மாக இருந்தால் உங்களுக்கு 35 பேர் ஃபில் பண்ணுறதா இருக்கும். எஸ்சி ஏவாக இருந்தால் உங்களுக்கு 30 சீட் ஃபில் பண்ணுறதா இருக்கும். எஸ்டியாக இருந்தால் ஒரு 100 சீட் 10 சீட்டு ஃபில் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இந்த 1000 சீட்டுக்கு கேட்டகரி வைஸ் வந்து ஃபில் பண்ணுற வேண்டியதாக இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு விஷயம் தான். ஸோ நார்மலாக நிறைய பேர் உள்ளேயும் ஃபில் பண்ணுறலாம் கேட்டகரி வைஸ் நிறையா. அதில் பேலன்ஸ் எது இருக்கோ அதை ஃபில் பண்ணிப்பாங்க இந்த 1000 சீட்டு நியர்லி இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சீட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நமக்கு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சேஃப் ஜோன்ஸ் அதாவது நம்ம ஸ்லைடிங்க்கு போகிறதுக்குமா இருக்கட்டும், இல்லை செகண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறதா இருக்கும், எவ்வளோ கட் ஆஃப் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியாக இருந்தால் 181.5 எபோ இருந்ததுன்னா நமக்கு ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். 90% ஆஃப் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் ஒரு 180 எபோ இருந்தால் 90% நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. த்ரூ ஸ்லைடிங் ஆர் செகண்ட் கவுன்சிலிங் மூலயமா நமக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் பிசிஎம்மாக இருந்தால் 177.5 எபோ இருக்கணும். எஸ்சியாக இருந்தால் 177 எபோ இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏவாக இருந்தால் 176.5 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டியாக இருந்தால் 176. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா, இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கவங்க, கட் ஆஃப் லெவல் மேலே இருக்கவங்க ஓரளவுக்கு வெயிட் பண்ணலாம். பட் இதுவும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒரு 80% ஆஃப் சான்ஸ் தான் இருக்குது இதுலேயும். ஏன்னா அந்த மேலே இருக்க டாப் ரேஞ்சில் அந்த 183யோட பிசி க்ளோஸ் ஆகிருக்குது. எம்பிசியாக இருந்தால் 182 பாயிண்ட் சம்திங்கோட க்ளோஸ் ஆகிருக்குது. பிசிஎம் இருந்தால் 179க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சியாக இருந்தால் 179.5 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுமாரி க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸு ரொம்ப அதிகம். ஸோ எந்தெந்த கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த கட் ஆஃப் கீழே இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாமா, இல்லை அண்ணாமலை யூனிவர்சிட்டி போகலாமா. ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இப்போ ரவுண்டு போயிட்டுருக்கு, நிறைய பேருக்கு அதில் சீட்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ அவங்க வந்து எந்த கட் ஆஃப் கீழே இருந்தால் நம்ம போகலாம் சார். நான் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம்னா, எனக்கு 180 இருக்குது, எனக்கு அண்ணாமலையில் சீட் கிடச்சிருக்கு, நான் போகலாமா, இல்லை 182 இருக்குது, எனக்கு அண்ணாமலையில் சீட் கிடச்சிருக்கு, போகலாமான்றதுக்காக தான் இந்த சேஃப் ஜோன் போட்டிருந்தேன். உங்களோட விருப்பம் தான். இந்த சேஃப் ஜோனுக்கு மேலே இருந்து ஒரு வேளை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை எனக்கு கிடைச்சதே போதும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியே நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டெசிஷனை எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி போகலாமா,
இல்லை டிஎன்ஏவில் அஃபிலியேட்டட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எந்தெந்த கட் ஆஃப் கீழே இருந்தால் நம்ம த்ரூவாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியாக இருந்தால் 176 பிலோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம். கவுன்சிலிங்கில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக கம்மி. அதனால் 176 கீழே இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகலாம், இல்லை அண்ணாமலைக்கும் போகலாம். ஸோ எம்பிசியாக இருந்தால் 175 கீழே இருந்தால் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடலாம், இல்லை அண்ணாமலைக்கு ஜாயின் பண்ணலாம். பிசிஎம்மாக இருந்தால் 174, அது எஸ்சியாக இருந்தால் 174, அது எஸ்சிஏவாக இருந்தால் 173 ரேஞ்ச், இந்த எஸ்டியாக இருந்தால் நம்ம 170 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து போய் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகிறதுக்கு உண்டானதும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு உண்டான ரேஞ்சும். இது கீழே இருந்தால் நம்ம வெயிட் பண்ணவே வேணாம், டிஎன்ஏ கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ என்னென்ன கட் ஆஃபில் நமக்கு கிடைக்கும், எந்தெந்த கட் ஆஃப் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ ஒரு 1000 சீட் நியர்லி தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த 1000 சீட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களே ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இது வரைக்கும் கவுன்சிலிங்கே கூப்பிடல அப்படின்றவங்க நம்ம வெயிட் பண்ணுறதை விட அஃபிலியேட்டட் காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போனால் நம்ம வந்து பெஸ்ட்டாக நல்ல காலேஜ் பார்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதில் நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் வேணும், அந்த காலேஜோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, மேனேஜ்மெண்ட்டில் போகும்போது கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா இமீடியட்டாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான அந்த காலேஜில் என்ன மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்குது, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டாஃப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான உங்களுக்கு கேபிட்டேஷனல் ஃபீ என்ன ரேஞ்சில் போயிட்டுருக்கு அப்படின்றத முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தெரியாமல் போயிட்டு நிறைய கேபிட்டேஷனல் ஃபீ கொடுத்து கம்மியான இடத்துலேயே நிறைய பேர் தெரியாமல் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டு போய் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி தெரியணுன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ டு கெட் பெஸ்ட் காலேஜஸ். டாப் 10 காலேஜஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நல்ல காலேஜாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ யாராவது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு அடுத்தது நிறைய விஷயங்கள் இதே போல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.